ஹே எல்ஜி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லாவண்யா ஜெயக்குமார், lavanyajaykumar.comலேருந்து இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பர்பான மைண்ட் செட் ஓரியன்டான ஒரு கருத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு வந்தேன். அது என்னென்னா, we cannot solve our problems with the same mindset or same thinking we used when we created them. இது எவ்வளோ உண்மை இல்லையா? நான் நிறைய விஷயங்கள் படிச்சுட்டே வரும்போது இந்த ஒரு வரி என் கண் முன்னாடி பட்டுச்சு. அதை நான் உடனே ஹைலைட் பண்ணி வச்சேன். அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் தீபாவளி செலிப்ரேஷன், தீபாவளி பண்டிகை, அதோட கொண்டாடுறது, ஸ்வீட் செய்கிறது, கடைக்கு போய் ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது எல்லாத்துலேயும் பிஸியாக இருப்பீங்க. ஆனாலும் இந்த ஒரு முக்கியமான கருத்தை நான் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த எல்ஜி ஷோ மூலமாக கொண்டு வந்து சேர்க்கணுன்றத விரும்பினேன். நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு சேலஞ்சை ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை நம்ம மைண்ட் செட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதே மைண்ட் செட்டில் அதை சால்வும் பண்ண நினச்சின்னா உனக்கு எப்படி சால்வ் ஆகும்? உனக்கு எப்படி அந்த க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வராது. நீ கொஞ்சம் பின்னாடி போய், இல்லை ஒரு கழுகு பார்வை பார்த்து மேலே போய், ஓகேவா, எதிர் நீங்கள் 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அந்த ப்ராப்ளமை பார்க்கணும். அப்போது அதோட ஆக்சுவல் விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா கண்ணுக்கு புலப்படும். ரொம்ப கிட்டக்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடையாது. தூரமாக இருக்கும்போது அது என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி தெரியும். அது என்னென்னா, 4 கண் தெரியாத பேர் யானையை தடவி பார்த்து அது என்ன அப்படின்னு சொல்லணுன்ட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்களாம். யானையோட தும்பிக்கையை மட்டும் அவர் தடவி பார்த்துட்டு என்ன சொன்னாரா, இது ஏதோ கட்டை அப்படின்னாராம். ஓகே, யானையோட வாலை ஒருத்தர் தடவி பார்த்துட்டு அது பாம்பு மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு விலங்கு அப்படின்னாராம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாகத்தையும் தடவி பார்க்குறவங்க ஒரு விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க, இதுதான் அப்படின்ட்டு. நம்ம அந்த ப்ராப்ளம் கிட்ட ரொம்ப நெருங்கி அதே மைண்ட் செட்குள்ளேயே இருக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்களா, நம்ம அதை வேறு மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தள்ளி அந்த ப்ராப்ளமை பார்க்கும்போது, அதை வேறு மாதிரி அணுகும்போது என்ன ஆகுது, நமக்கு வேற ஒரு கண்ணோட்டம் கிடைக்குது. நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயத்த அப்போது அண்டர்கோ பண்ணிகிட்ருப்போம், இல்லை கரியரில் ஏதோ ஒரு பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம், ஸ்டடீஸில் நம்ம சாதிக்கணும்னு நினைப்போம். அந்த டைமில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு குளறுபடி நம்மளோட மைண்ட் செட்டை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். அப்போல்லாம் கொஞ்சம் பின்னாடி போய் 2 ஸ்டெப்பை பின்னாடி போகிறது என்றைக்குமே நல்லது. அதுதான் என்னோடய மென்டர் எப்பவுமே சொல்லி கொடுத்துருக்காரு. நான் பர்சனலாக எப்போல்லாம் ஒரு பிஸ்னஸ் சேலஞ்ச் வருதோ, எப்போல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தல, அந்த சூழ்நிலையிலேருந்து உன்னையே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு உன் மைண்ட் செட்டை நிறுத்தி அந்த சூழ்நிலையை கொஞ்சம் பாரு, உன் கண்ணுக்குள்ளே கொண்டு வா. அதுக்கு நீ பெட்டராக சொல்யூஷன் தேட முடியும் அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுப்பாரு. ஸோ இந்த வரிகளில் நான் அதை தான் பார்க்குறேன். அந்த ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண அதே மைண்ட் செட்டில் அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண முடியும்? கண்டிப்பாக உனக்கு டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட் தேவை. ஒரு நெகட்டிவ் திங்கராக இருந்துக்கிட்டு, நெகட்டிவ் திங்கிங்கில் இருந்துக்கிட்டு, இல்லை இது ஆகிடுமோ அது ஆகிடுமோன்னு மனசுக்குள்ளே பேய் படம் ஓட்டிக்கிட்டு நம்ம ஒரு சுச்சுவேஷனை நம்மளோட லைஃப்குள்ளே ஈர்த்திருக்கோம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதே மைண்ட் செட்டால் முடியாது. நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும்போது, ஒரு பாசிட்டிவாக இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கும்போது, எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது இந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கலாம். அது மூலமாக எப்படி உங்களோட லைஃப் இன்னும் பெட்டராக ஆகாமையே இருக்குது அப்படின்றத நொந்துக்கிட்டே இருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம், நீங்கள் ஒரு உறுதி செய்யலாம், ஒரு தேர்வு செய்யலாம் உங்களோட லைஃப்க்கு. எனக்கு இந்த இன்டர்வியூவை எதிர்கொள்கிறது பயம்தான், ஆனாலும் என்ன நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த கம்பெனிஸ்லலாம் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், இதுக்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறேன். இல்லை இந்த ஜாப் ப்ரொஃபைல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கெலாம் நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் என்னையே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். டூ ஆர் டை, நான் எனக்கு இன்டர்வியூ கால் வரும்போது அது டெலிஃபோனிக்கோ 1-to-1 தைரியமாக ஃபேஸ் பண்ண போகிறேன். ஐயோ இன்டர்வியூஸ்னால் பயமாக இருக்கேன்னுட்டு நீங்கள் பயந்துட்டே உட்காந்துட்டு இருக்கலாம். ஐயோ எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு கனவு இருக்குது, ஆனால் பயமாக இருக்கு, இவ்வளோ பேர் என் கூட இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறாங்கன்ட்டு நீங்கள் பயந்துகிட்டே இருக்கலாம். இல்லை உங்களோட பர்சனல் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் பயந்துகிட்டே இருக்கலாம். இல்லாட்டி இதுக்கு நான் இப்படியே பயந்துகிட்டே இருந்தால் சொல்யூஷன் கிடையாது அப்படின்ட்டு உங்களோட மைண்ட் செட்டை கொஞ்சம் நிறுத்தி நிதானிச்சு கொஞ்சம் ப்ரீத் பண்ணிவிட்டு அந்த 2 ஸ்டெப் பின்னாடி போய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுங்க அப்படின்னு சொல்கிறது தான். நம்மளுக்கு ஒரு ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு, அமைதியாக அந்த நம்ம முன்னாடி இருக்க அந்த ப்ராப்ளம் பற்றி திங்க் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளோட மைண்ட் செட் எனக்கு சேஞ்ச் தேவைப்படுது, இதே பயத்தோடவும்
இதே ஒரு தாழ்வு மனப்பான்மையோடவும் இதே ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோடவுமே என்னோட ப்ராப்ளம்ஸை என்னோட சேலஞ்சஸை சால்வ் பண்ண முடியாது, இல்லை எனக்கு வேண்டிய கனவுகளை நான் அடைய முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே இதை பண்ணுறதுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட் தேவை. என்ன மாதிரி மைண்ட் செட் தேவை? ஆப்வியஸ்லி நம்மக்கிட்ட 2 விதமானதான் இருக்குது இல்லையா? ஒன்று எதர் நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுறது மூலமாக, பயங்கள் மூலமாக, பதட்டம் மூலமாக நம்மளோட வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் இப்போ ஈர்த்துக்கிட்டு இருக்கோம். அதை அப்படியே மாற்றி எனக்கு எது வேணுன்றதை நான் அதிகமாக திங்க் பண்ணுறேன், என்னோடய லைஃப்க்கு நான் இதுதான் ஆசைப்படுறேன், இந்த ஆசைப்படுறத நம்ம அதிகமாக திங்க் பண்ணுவோம். நான் என்னதான் இந்த மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணாலுமே இல்லை, இதுவுமே எனக்கு லைஃப் லாங் ஜேர்னி தான். ஓகேவா? நான் ரொம்ப ஏர்லியாகவே என்னோட டீன் இயர்ஸ்லேருந்தே இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஜேர்னியில் ஆரம்பிச்சிருந்தாலுமே கூட எனக்கு நல்லா தெரியும் பல நேரங்களில் இந்த மைண்ட் செட் தவறானது. நான் தேவையில்லாமல் இந்த மைண்ட் செட்டில் நான் இப்போ யோசிச்சுட்டே இருக்கேன்னா நான் அதை தான் அதிக அளவுக்கு என்னோடய லைஃப்பில் ஈர்ப்பேன். என்னோட சிந்தனைகள்லாம் நல்லபடியாக இருந்து எனக்கு எது வேணுமோ, என்னோடய லைஃப்பில் எது வேணுமோ அதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணும்போது, அதை ஆசைப்படும் போது, அதுக்கு பாசிட்டிவ் இமோஷன்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்போது கண்டிப்பாக என்னை நோக்கி வருது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் பல நேரங்களில் அது சேலஞ்சாக தான் இருக்குது. அப்போல்லாம் நான் என்ன பண்ணிப்பேன், எனக்கே ஒரு புத்திமதி சொல்லிக்கிட்டு, இல்லை நான் ஒரு ராங் ட்ராக்ல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், நான் போக வேண்டிய பாதைக்கு இதுதான் சரியான ட்ராக், அதுக்கான மேப் என்கிட்ட இருக்குது, நான் என்னோட மைண்டை அந்த ராங் ட்ராக்ல தான் அது என்னை இழுத்துட்டு போக பார்க்குது, ஆனால் நான் என்னோட ரைட் ட்ராக்ல நான் போயே ஆகணும், எனக்கு அதுதான் அவசியம்னு அடிக்கடி என்னோட குதிரையை கடிவாளம் கட்டி இந்த பக்கத்துக்கு, அந்த கரெக்டான ட்ராக்குக்கு இழுத்துட்டு வர வேண்டியது தான் என்னோட கான்ஷியஸ் மைண்ட் அடிக்கடி செய்ய வேண்டிய செயலாக இருக்குது. மேபி நம்மளோட பெரிய பெரிய சித்தர்களுக்கு, ஞானிகள்லாம் அவ்வளோ நாள் தவம் பண்ணாங்க, அவ்வளோ வருஷங்கள் தவம் பண்ணி அவங்களோட மைண்டை கட்டுப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு ஸ்டேஜ் வந்துடும்ல, கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம இதுதான் எனக்கு வேணும், அந்த அலைன்மெண்ட்டோடு இருக்கிறது, நம்ம யூனிவர்ஸ் கூட நம்ம தாட் பேட்டர்ன்ஸ், நமக்கு எதுதான் லைஃப்பில் வேணும், இதுதான் ஆசைப்படுறோம் அப்படின்றதுக்கு நம்ம நிறைய நேரங்களில் அலைன்டாகவே இருப்போம். ஆனால் அது உடனே நம்மளுக்கு வந்துடுமா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம அதுக்கு நிறைய பெரிய ஜேர்னியை அண்டர்கோ பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் இப்படி ஒரு ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்பில் நம்ம ஃபேமிலியையும் பார்த்துக்கணும், நம்மளோட கரியரையும் பார்த்துக்கணும், ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அதையும் கட்டமைக்கணும். இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டே நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டையும் கரெக்டாக வச்சுட்டு இருக்கணும். உங்களோட மைண்ட் செட்டை கரெக்டாக வச்சுட்டு இருந்தால் தான் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக மேனேஜும் பண்ண முடியும். நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ரொம்ப ஈஸி, நமக்கு நம்மளோட ரொம்ப நெருங்கினவங்க கிட்ட சட்டுன்னு மூஞ்ச காமிச்சிடுறது, நம்மளோட நெகட்டிவ் மைண்ட் செட்டை, நம்மளோட பயங்களை அவங்க மேலே திணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அது தப்பு. அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்மளையே கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை, நம்மளோட இமோஷன்ஸை பெட்டராக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக நான் பார்க்குறேன். அதுதான் இந்த லைன்ஸில் நான் ஆக்சுவலி உணர்றேன். அதுதான் நான் இந்த எல்ஜே ஷோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். We cannot solve our problems with the same thinking we used when we created them. நம்ம ஒரு திங்கிங் பேட்டர்னில் இருந்திருப்போம், பயங்களை நோக்கியே, எதெல்லாம் என்னோட லைஃப்பில் நடந்துடக்கூடாதுன்றதை நோக்கியே நம்மளோட நிறைய விஷயங்களை பற்றி நம்ம யோசிப்போம். என்னோட பிஸ்னஸ் நான் நல்லா கட்டமைக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் நான் என்ன அந்த லாங் டேர்ம் கோல் வச்சுருக்கேனோ அதை அடிக்கடி மறந்துட்டு, ஐயோ இந்த மாதம் எனக்கு இத்தனை கிளையண்ட்ஸை சைன் பண்ணலையே, ஐயோ இவ்வளோ சேல்ஸ் நான் க்ளோஸ் பண்ணலையே, ஐயோ நான் இந்த டேர்ன் ஓவர் பண்ணலையே அப்படின்ட்டு அந்த பயங்களை நான் அதிகமாக என் மனசுக்குள்ளே, அதாவது அந்த மொமெண்ட்டுக்கு அது என்னோட லாங் டேர்ம் பிக்சர், என்னோட லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் மனசுக்கு வராமல் அந்த ஷார்ட் டேர்ம்லேயே நான் அதுதான் என்னோட உலகமே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு குறுகிய மனப்பான்மையில் அந்த ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸ் எனக்கு இருக்கும்போது நெகட்டிவ் திங்கிங் வர வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. நம்ம டெய்லி லைஃப் கண்டிப்பாக அது இந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் என்விரான்மெண்ட்டில், ஒரு கார்ப்பரேட் யுகத்தில், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலுமே, ஒரு கரியர் நல்ல விதமாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவ் திங்கிங் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த திங்கிங்கில் இருந்தால் நம்மளோட விஷயங்களை, நமக்கு எதிர்நோக்கி இருக்கிற நல்ல விஷயங்களை அடைய முடியாது, நம்மளோட கனவுகளை அடைய முடியாது, நம்மளோட இலக்குகளை பின்தொடர முடியாது. நமக்கு தேவை ஒரு நல்ல பாசிட்டிவான திங்கிங், வளர்ச்சி கொடுக்குற திங்கிங், க்ரோத் மைண்ட் செட் வேணும், க்ரோத் ஓரியன்ட் திங்கிங் நமக்கு வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சாதிக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த எல்ஜே ஷோவில் நான் உங்களுக்கு இந்த தாட்டை தான் விட்டுட்டு போகிறேன். உங்களுக்கு நல்லது கொடுக்குற, உங்களுக்கு நல்ல விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில் ஈர்க்கிற அந்த தாட்ஸில் நிறைய இன்வால்வ் ஆகுங்க. அதில் உங்களோட மைண்ட் செட்டை செலுத்துங்க. அது கண்டிப்பாக ஒர்க் தான்.
ஏன்னா நம்மளுக்கு படிக்கணுமா டிவி பார்க்கணுமானா டிவி பார்க்குறதா ரொம்ப ஈஸி. அதுக்கு தான் நம்மளோட மைண்ட் ஈஸியாக நம்மளை கொண்டு போகுது. நம்மளை உயர்த்தத்துக்கான வழிகளில் அது சீக்கிரமே அதை நம்மளை கொண்டு போகாது. நம்ம தான் கஷ்டப்பட்டு அதை கூட்டிகிட்டு போகணும். ஸோ அதனால் இந்த ஒரு தாட்டை நான் உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன். கண்டிப்பாக இதை அதிகமாக திங்க் பண்ணிகிட்டே இருங்க இன்றைக்கி முழுக்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நெக்ஸ்ட் எல்ஜே ஷோவை வென்ஸ்டே நம்ம மீட் பண்ணுவோம். ஏன்னா கண்டிப்பாக சண்டே முழுக்க தீபாவளி கொண்டாடிட்டு மண்டேலாம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எல்ஜே ஷோவை வென்ஸ்டேலேருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கு மைண்ட் செட் ஓரியன்டான ட்ரைனிங் வேணும், உங்களோட ஸ்கில்ஸை அடுத்த லெவல் நீங்கள் உயர்த்திக்கணும், அதுக்கெலாம் நீங்கள் ட்ரைனிங்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா lavanyajaykumar.com போங்க. அங்கே உங்களுக்கு இங்கே உங்களோட இன்டர்வியூஸை வின் பண்ணுறதுக்கும், உங்களோட இங்கிலீஷை டெவலப் பண்ணுறதுக்கும், உங்களோட மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறதுக்கும், உங்களோட இமெயில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அமேசிங்கான உங்களோட கரியர் அண்ட் மைண்ட் செட் ரெண்டுத்தையுமே டெவலப் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்சஸ்லாம் அங்கே இருக்குது. கண்டிப்பாக lavanyajaykumar.com வாங்க, எல்ஜே அகாடமியில் இணையுங்க, உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். இன்னொரு எல்ஜே ஷோவில் நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.